ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? திராவிட மாடல் நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அக்கா கீதா ஜீவன் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர்கள் அண்ணன் திரு மா சுப்பிரமணியன் அவர்களே, அண்ணன் திரு சேகரபாபு அவர்களே, அண்ணன் கணேசன் அவர்களே, அக்கா கயல்வழி செல்வராஜ் அவர்களே, மாண்புமிகு பெருநகர சென்னை மாநகராட்சியுடைய மேயர் சகோதரி பிரியாராஜன் அவர்களே, சகோதரர் திரு கலாநிதி வீராசாமி, சகோதரர் திரு பரந்தாமன் உள்ளிட்ட அனைத்து நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களே, காவல்துறை இயக்குனர் திரு சங்கர் ஜிவா ஐபிஎஸ் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகளே, மதிப்பிற்குரிய ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையினுடைய அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு ககன்தீப் சிங் ஐஏஎஸ் அவர்களே, மதிப்பிற்குரிய சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அரசு செயலாளர் திருமிகு ஜெயஸ்ரீ முரளிதரன் ஐஏஎஸ் அவர்களே, கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு பிரதீப் யாதவ் ஐஏஎஸ் அவர்களே, மதிப்பிற்குரிய தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்துடைய நிர்வாக இயக்குனர் திருமிகு ஸ்ரேயா சிங் ஐஏஎஸ் உள்ளிட்ட அனைத்து அரசு அலுவலர்களே, சர்வதேச கேரம் வீராங்கனை அன்பு தங்கை திரு காசிமா அவர்களே, நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் செயல்படுத்தப்பட்டுள்ள கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துடைய பயன்களை இங்கே உணர்வுபூர்வமாக விளக்கிய பேசிய சகோதரி எலிசபெத் ஃபேபியோலா அவர்களே, மகளிர் சுய குழுக்களில் உள்ள பெண்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக விளங்கக்கூடிய சகோதரி நிர்மலா கவிபாரதி அவர்களே, புதுமை பெண் திட்டத்தினுடைய பயனாளி தங்கை பவானி அவர்களே, அரசு பள்ளியில் படித்து இன்று திராவிட மாடல் அரசால் வெளிநாட்டுல அரசு உதவித்துடன் படிக்க இருக்கின்ற தங்கை நித்யஸ்ரீ ஜெயபால் அவர்களே, வந்திருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, காவல்துறை சார்பாக சாகச நிகழ்ச்சி நடத்தி காட்டிய தமிழ்நாடு மகளிர் காவல் படையை சேர்ந்த அன்பு சகோதரிகளே, கலை நிகழ்ச்சிகள் நடத்திய சகோதரிகளே, எஸ்டிஏடி ஹாஸ்டல் விடுதியை சேர்ந்த ஹாஸ்டல் மாணவிகளே, தமிழ்நாடு முழுவதும் இருந்து இங்கு திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய மகளிர் சுய குழுக்களை சேர்ந்த அன்பு சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியமும் போற்றி புகழ்கின்ற நம்முடைய முதலமைச்சர் தலைமையில் நடைபெறுகின்ற மகளிருக்கான திருவிழா போன்ற இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை சகோதரிகளுக்கும் முதல்ல என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே பல்வேறு சாகச நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள் நடத்தி காட்டிய அத்தனை சகோதரிகளுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களை புகழ்ந்து பேசுவதும் வாழ்த்து சொல்றது மட்டுமே உண்மையான மகளிர் தின கொண்டாட்டமாக நிச்சயமாக அமையாது. உங்களுக்கான அந்த பொருளாதார சுதந்திரத்தை உறுதி செய்வதுதான் உண்மையான மகளிர் தின கொண்டாட்டம். அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான், உதாரணம் தான் இங்கே நடக்கக்கூடிய இந்த சிறப்பான நிகழ்ச்சி. ஒருமுறை தந்தை பெரியாரிடம் பெண்களுக்கு உரிமை கொடுக்கணும்னு சொல்றீங்களே, அவங்களுக்கு என்னென்ன உரிமை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு பெரியார் கொஞ்சம் கூட யோசிக்காம சொன்ன பதில், ஒரு ஆணுக்கு என்னெல்லாம் உரிமை இருக்கோ அந்த உரிமையெல்லாம் பெண்ணுக்கும் இருக்கணும்னு சொன்னார். அதுதான் உண்மையான பெண்ணுரிமைன்னு தந்தை பெரியார் உணர்ந்தார். இதுதான் நம்முடைய திராவிட இயக்கத்துடைய கொள்கை. அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பொழுதெல்லாம் பெண்கள் முன்னேற்றத்திற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் தொடர்ந்து திட்டங்களாக செயல்படவும் கொடுத்து வருகின்றது. முத்தமிழர் கலைஞர் அவர்கள் இந்தியாவிலேயே முதன்முறையா மகளிர் சுய குழுக்களை தொடங்கி வைத்தவர். 30 ஆண்டுகளுக்கு முன்பே பெண்களுக்கு குடும்ப சொத்துல சம உரிமை உண்டுன்னு சட்டம் போட்டவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அது மட்டுமல்ல, தமிழ்நாடு காவல்துறையில முதன்முறையாக பெண் காவலர்களை நியமிச்சவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். இப்படி அவருடைய சாதனைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். இன்றைக்கு கலைஞருடைய வழியில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மகளிருக்கான திட்டங்களை பார்த்து பார்த்து செயல்படுத்தி வருகின்றார். இந்த திராவிட மாடல் அரசு எல்லா வகையிலும் பெண்களுக்கான முன்னேற்றத்திற்காக முன்னுரிமை கொடுத்துட்டு தொடர்ந்து செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் அவர் போட்ட முதல் கையெழுத்தே பெண்களுக்கான கையெழுத்து. அதுதான் மகளிருக்கான அந்த வெடியல் பயணம் திட்டம். அடுத்ததாக அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவிகள்
உயர்கல்வி படிக்க சேர்ந்தா அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கின்ற புதுமை பெண் திட்டத்தை செயல்படுத்தினாங்க. இன்றைக்கு மகளிர் காலையில எழுந்ததும் காலை உணவு சமைச்சு கொடுக்க சிரமப்படக்கூடாதுன்னு பள்ளிகள்ல முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை சிறப்பா செயல்படுத்திட்டு இருக்காங்க. மகளிர் சுய உதவி குழு சகோதரிகள் உங்க மூலமா தான் இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இன்றைக்கு சிறப்பாக செயல்படுத்திட்டு இருக்குன்னா அதற்கு நம்முடைய முதலமைச்சர் போட்ட உத்தரவு தான் காரணம். உங்க மூலமா செயல்படுத்துவதால் தான் இன்றைக்கு காலை உணவு திட்டம் மிகப்பெரிய வெற்றி திட்டமா, மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு திட்டமா அந்த திட்டம் இந்தியாவுக்கே வழிகாட்டி கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு இந்திய ஒன்றியமே திரும்பி பார்க்கின்ற வகையில கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலம் 1,15,00,000 குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இந்த வரிசையில தான் இன்றைக்கு மகளிர் தினத்தை முன்னிட்டு சுமார் 3000 கோடி ரூபாய் வங்கி கடன் இணைப்புகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு குழு உறுப்பினர்களுக்கு ஐடி கார்ட்ஸ் தர இருக்கின்றாங்க. கடந்த 4 வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட 1,05,000 கோடி அளவிற்கு வங்கி கடன் இணைப்புகளை நம்முடைய திராவிட மாடல் அரசு வழங்கி இருக்கின்றது. நீங்க உங்களுடைய பொருளாதாரத்திற்காக குடும்பத்துல இருக்கவங்களை எதிர்பார்த்து இருக்கக்கூடாதுன்னு தான் மகளிர் சுய குழுக்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த வங்கி கடன் இணைப்பை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெறும் கடன் தொகையாக பார்க்கவில்லை. குழுக்கள் சகோதரிகள் உங்கள் உழைப்பின் மீது வைத்துள்ள நம்பிக்கை தொகையாகத்தான் முதலமைச்சர் அவர்கள் இதை பார்க்கின்றார்கள். நேற்று முன்தினம் நான் திருவாரூர் மாவட்டத்திற்கு அரசு நிகழ்ச்சிக்காக சுற்றுப்பயணம் சென்றிருந்தேன். அங்கு பழவனங்குடி அப்படின்ற ஒரு கிராமத்துல சுய உதவி குழுக்களை சேர்ந்த சகோதரிகளை எல்லாம் நான் சந்திச்சு பேசினேன். அப்போ அந்த குழுக்களை சேர்ந்த சகோதரிகள் அவங்க குழுக்கள் மூலமா கிடைச்சிருக்கக்கூடிய பலன்களை ஒவ்வொன்றாக எடுத்து சொன்னாங்க. மேலும் குழுக்களை இன்னும் எப்படி சிறப்பா முன்னேற்றலாம் அப்படின்ற ஆலோசனைகளையும் அந்த குழு சகோதரிகள் சொன்னாங்க. அது மட்டுமல்ல, அந்த குழுவை சேர்ந்த சகோதரி கவிதா தன்னுடைய கைப்பட ஒரு பாராட்டு கடிதத்தை, ஒரு லெட்டரை முதலமைச்சருக்கு எழுதி கொடுத்திருந்தாங்க. அதுல நம்முடைய திராவிட மாடல் அரசையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களையும் பாராட்டி அவருடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருந்தாங்க அந்த சகோதரி. அது மட்டுமல்ல, அந்த கூட்டத்திற்கு வந்த மகளிர் சிலர் குடியிருக்க முறையான வீடு இல்லைன்னு கோரிக்கை வச்சாங்க. சிலர் வீட்டுமனை பட்டா இல்லைன்னு குறைகளை சொன்னாங்க. அதையெல்லாம் எங்களுடைய துறையை சார்ந்து நாங்கள் அத்தனை பேரும் நம்முடைய முதலமைச்சருக்கு அழைச்சு அவருடைய கவனத்திற்கு எடுத்துட்டு போனோம். உடனே அந்த பெண்களுக்கு வீட்டுமனை பட்டாவுக்கான ஆணைகளையும் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழே வீடு கட்டி கொள்வதற்கான ஆணைகளையும் உடனே வழங்க சொல்லி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு போட்டாங்க. அதன்படி கோரிக்கை வச்ச 6 மணி நேரத்துல அந்த மகளிருடைய கோரிக்கைகளை நாங்க நிறைவேற்றி கொடுத்தோம். குறிப்பா கோரிக்கைகளை முன் வச்ச ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போய் கலைஞர் கனவு இல்லம் மற்றும் வீட்டுமனை பட்டாக்களுக்கான அந்த ஆணைகளை நானே என்னுடைய கைகள்ல கொடுத்துட்டு வந்தேன். அந்த ஆணைகளை வாங்கினதும் அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. ஏழை எளிய மகளிரோட இந்த மகிழ்ச்சிக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு. எனவே நம்முடைய மகளிர் நீங்க கேட்கின்ற அத்தனை திட்டங்களையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து நிறைவேற்றிட்டு வராங்க. இனிமையும் நீங்க கேட்க போகிற திட்டங்களையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவாங்க. நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் திராவிட மாடல் அரசும் நம்முடைய துறையும் என்றென்றைக்கும் உங்களுக்கு ஆதரவாக இருப்போம். அதே மாதிரி இந்த அரசுக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் நீங்கள் எப்பொழுதும் ஆதரவாக இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு வங்கிக் கடன் இணைப்புகளை பெற்ற அத்தனை மகளிருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.